மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள், எப்படி எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களோ? இன்றைக்கு நாங்கள் முதல் வகுப்பில் நாங்கள் சமன்பாடுகள் சம்பந்தமாக பார்த்துனாங்க. ஏன்னா சமன்பாடுகளில் எளிய சமன்பாடு தீர்க்கிற பார்த்துனாங்க. ஏன்னா பாய்ச்சல் கோட்டு படம் மூலம் சமன்பாடுகளை தீர்க்கிற பார்த்துனாங்க. அட்சர கணித முறை மூலம் சமன்பாடு தீர்க்கிற பார்த்துனாங்க. ஏன்னா மற்றது எளிய சமன்பாடுகளை தீர்த்தல் மேலும் என்று பார்த்துனாங்க. இவ்வளவும் நாங்கள் இறுதி வகுப்பில் பார்த்தது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் என்ன பிள்ளைகள்? உங்களுக்கு பரீட்சைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்கப்படுற ஒரு விஷயம். உங்களோட 10ஆம் ஆண்டு எக்ஸாம்னாலும் சரி, ஓஎல் எக்ஸாம்னாலும் சரி, அடிக்கடி வர விஷயம், ரைட்? அதாவது வசன கேள்விகள். ஏன்னா அதுல எப்படி தீர்த்து தெரியா கணியங்களை காண்றன்னு பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? பார்ப்போமோ? உச்சாம இருக்கணும், எல்லாரும் வடிவா கவனிக்கணும். என்ன செய்யணும்? ஒரு நோட் காப்பி எடுத்து வச்சு சார் செய்யல விளங்கி செய்யணும். சரியா பிள்ளைகள்? பார்ப்போமோ? சரி, பாருங்கோ. ஓகே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல முதலாவது கேள்வி பாருங்கோ. 60 மாங்காய்கள் சில நண்பர்களுக்கு சமனாக பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அப்ப மாங்காய்கள் என்ன, 60 மாங்காய் இருக்காம். அந்த மாங்காய கொஞ்சம் நண்பர்களுக்கு சமனா பகிர்ந்தளிக்கணும். ரைட்? ஆனா அந்த நண்பர்கள் எண்ணிக்கை இன்னும் எங்களுக்கு தெரியாது, பார்ப்போம். ரைட்? அவர்களிடம் ஒருவரான அமலன் அவருக்கு கிடைத்த மாங்காய்களில் 3ஐ விற்ற பின்னர் அவனிடம் 2 காய்கள் எஞ்சியிருந்தது. அப்ப அந்த நண்பர்கள்ல ஒரு ஆள் தான் யாராம்? அமலன் என்றவர். அவர்கிட்ட அவர் என்ன செய்யறார்? தனக்கு கிடைத்த மாங்காய்கள்ல 3ஐ விற்ற பின்னர் மிச்சமா அவர்கிட்ட 2 மாங்காய்கள் இருந்தது. விளங்குதோ? கேள்விய முதல் வசனத்தை அறுத்துறுத்து வாசிச்சு விளங்கி கொள்ளும். எங்களுக்கு கேள்வி விளங்கினாத்தான் அதுல இருந்து சமன்பாட்டை போடலும். சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்க கேள்விய வடிவா வாசிச்சு சமன்பாட்டை போடணும், பிறகு தீர்த்து காணணும். பாருங்க, சொல்லி கிடக்கதுல 60 மாங்காய்களையும் பகிர்ந்து கொண்ட நண்பர்கள் எண்ணிக்கையை காணட்டான். அப்ப ஆரம்பத்தில் அவைட்டு 60 மாங்காய் இருந்தது, அத அவர்கள் நண்பர்களுக்கிடையே சமனாக பகிர்ந்து கொள்ளினம். அவர்கள ஒருவரான அமலன் என்ன செய்யறார்? 3 மாங்காய வித்த பின்னர் மிச்சமா அவர்கிட்ட 2 இருக்கு. அப்ப இதுல எங்களுக்கு நண்பர்கள் எண்ணிக்கையை காண சொல்லி கிடக்கு. அப்ப நண்பர்கள் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது, அது ஒரு தெரியா கணியம். எக்ஸோ வையோ செட்டோ இன்னும் ஒரு பேரை வைப்போம். அப்ப பாருங்க, அப்ப நண்பர்களின் எண்ணிக்கையை நாங்கள் ஒரு எக்ஸ் என்று வைப்போம். நண்பர்கள் எண்ணிக்கையை நான் ஒரு எக்ஸ் என்று வைக்கிறேன். ரைட்? இப்ப 60 மாங்காய் இருக்குது, 3 பேருக்கு சமனா பங்கிடினோம். அப்ப ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 20 மாங்காய் கிடைக்கும். என்ன செஞ்ச நீங்கள்? அந்த 60 நண்பர்கள் எண்ணிக்கை 3ஆல பிரிச்ச நீங்க. அதே மாதிரி 2 நண்பர்களுக்கு சமனா பங்குறா என்ன செய்வீங்க? 60 2ஆல பிரிச்சா ஒரு ஆளுக்கு 30 கிடைக்கும். அப்ப ஒரு ஆளுக்கு கிடைச்சது காணணும்னா என்ன செய்வீங்க? 60 நண்பர்கள் எண்ணிக்கை எத்தனையோ அத்தனையால பிரிப்பீங்க. அப்ப ஒருவருக்கு கிடைப்பது என்ன செய்வீங்க? மாங்காய் மொத்த எண்ணிக்கை 60, நண்பர்கள் எண்ணிக்கையால பிரிப்பீங்கள் 60 x. ரைட்? அவன் சொல்லுறான் அவர்களில் ஒருவரான அமலன். அப்ப அமலனுக்கும் கிடைப்பதும் என்னவா இருக்கும்? இந்த 60 x இருக்கு.
ரைட்டா? அப்ப அமலனுக்கு கிடைப்பது அமலனுக்கும் கிடைப்பதும் என்னவா இருக்கும்? இந்த 60 இருக்கு. ரைட்? அமரனுக்கு கிடைச்சதுல இருந்து அவர் என்ன செய்யறார்? 3 விட்ட பின்னர் மிச்சமா அவர்கிட்ட 2 கிடைக்கும். ஓகே. அப்ப அமரனுக்கு கிடைப்பது அமரனுக்கு கிடைச்சதுல இருந்து அவர் 3 விட்ட பின்னர் மிச்சமா 2 இருக்குதான். அப்ப அமரனுக்கு கிடைச்சது எவ்வளவு? 60 அதுல 3 விற்கிறார், மிச்சமா இருக்குது அவர்கிட்ட 2. ரைட்? சமனுக்கு இங்கால 3 என்ன செய்யுது? கழிபடுது. அப்ப என்ன செய்யணும்? அதை இல்லாம பண்ண 2 பக்கமும் 3 கூட்டுவீங்க. சய 3 இல்லாம பண்ண சக 3 2 பக்கமும் சேர்க்கிறீங்க. சமனுக்கு இங்கால என்ன செய்யறீங்களோ அதைத்தான் நாங்களையும் செய்யணும். ரைட்? அப்ப பாருங்க, சய 3 சக 3 இல்லா போகும். ஆகவே 60 x சமன் எவ்வளவு வரும்? 5 வரும். ரைட்? இங்கால பாத்தீங்களா பகுதியில் 1 மில்லியன்டா 1 அர்த்தம். குறுக்க பெருக்குவீங்க. 5ஆல x பெருக்கினா 5x சமன் 60. x ஓட 5 பெருக்கப்படுது. அப்ப என்ன செய்வீங்க? 2 பக்கமும் 5ஆல பிரிப்பீங்கள். 5 5 விட்டுப்படும். அப்ப x சமன் எவ்வளவு? I 12 60. ஓகே. அப்ப இந்த 60 மாங்காய்களையும் பகிர்ந்து கொண்ட நண்பர்கள் எண்ணிக்கை எத்தனை? 12. ஆகவே 12 நண்பர்கள் வரும். சரியோ பிள்ளைகள்? விளங்குதோ? இந்த கேள்வி இப்படி வசனமா எழுதி செய்யணும். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க்ஸ் இருக்கு. விளங்குதோ? அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்கள் அழகா செய்யணும். இதுல பாத்தீங்கன்னா முதல் கேள்வியில என்ன விஷயத்த சொல்றாங்க நோட் பண்ணிட்டு சமன்பாட்டை போடுவீங்க. இதான் அந்த சமன்பாடு. இந்த சமன்பாட்டை வச்சுக்கொண்டு தீர்த்து எக்ஸின் பெருமானம் காண்றோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் என்ன எளிய சமன்பாட்டை எப்படி தீர்க்கிறது, தீர்த்து அதில் தெரியா கணியத்தின் பெருமானம் காண்றது பார்த்தது. ஓகே பிள்ளைகள், இது விளங்கிட்டோம். சரி பாருங்க, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியை பாருங்க, எல்லாரும் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. ரைட், பயிற்சி 15.1. இது உங்களோட பாட புத்தகத்துல இருக்கிற பயிற்சி 15.1. முதலாவது கேள்வியை பாருங்க. ஒரு தந்தை ரூபாய் 270 தனது பிள்ளைகளுக்கு சமமாக பகிர்ந்தளித்தார். ஒரு தந்தை ரூபாய் 270 தனது பிள்ளைகளுக்கு சமமாக பகிர்ந்தளித்தார். அப்போது ஒருவர் பெற்ற பணம் ரூபாய் 45 ஆகும். அவரது பிள்ளைகளின் எண்ணிக்கையை x என கொண்டு ஒரு சமன்பாட்டை உருவாக்குக. சமன்பாட்டை தீர்த்து அவரது பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண்க. அப்ப என்ன செய்வீங்க? இதுல பாத்தீங்களா, அவர்கிட்ட தந்தைகிட்ட எவ்வளவு காசு இருக்குது? 270 ரூபாய் இருக்குது. பிள்ளைகளோட எண்ணிக்கை சொல்லி இருக்கு x. ஒரு ஆளுக்கு கிடைக்கிற காசு எவ்வளவாம்? 45 ரூபா. நாங்கள் இதுவும் இதுக்கு முதல் செஞ்ச அந்த மாம்பழ கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஏன் இந்த 270 ரூபா காசை அப்படியே எத்தனை பிள்ளைகளோ அத்தனை பிள்ளைக்கு பிரிச்சு கொடுக்க போற. ஒரு ஆளுக்கு கொடுக்கிற காசு எவ்வளவாம்? 45 ரூபா. அப்படின்னு என்ன செய்வீங்க? அவர்கிட்ட இருந்த காசு 270 ரூபாய பிள்ளைகள் எண்ணிக்கை எக்ஸால பிரிக்க வாரது அந்த 45 சமனா இருக்கு. பாருங்க, அப்ப ஒருவருக்கு கிடைக்கிற காசு எவ்வளவுன்னு சொல்லி இருக்கு? ஒருவருக்கு கிடைக்கும் பணம் ஒருவருக்கு கிடைக்கிற காசு பாத்தீங்களா சொல்ற 45 ரூபா. அவர்கிட்ட இருக்கிற பிள்ளைகளோட எண்ணிக்கை எவ்வளவாம்?
பிள்ளைகள் எண்ணிக்கை எத்தனை எக்ஸ். பிள்ளைகளின் எண்ணிக்கை எக்ஸ் என்று சொல்லியிருக்கு. ரைட். அப்ப என்ன செய்வீங்க? அவர் 207 ஒரு காசை ஒவ்வொரு பிள்ளைக்கும் சமனாக பயனளிக்க போறார். அப்ப ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிற காசு 45. அப்ப என்ன செய்வீங்க? அவர்கிட்ட இருக்கிற காசு 270 எக்ஸால பிரிச்சிங்கன்றா, பிள்ளைகள் எண்ணிக்கையால பிரிச்சா ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிற காசு எவ்வளவாம்? 45. கீழே ஒன்று. என்ன பகுதியில 1 மில்லியன் தான் ஒன்று. என்ன செய்வீங்க? குறுக்க பெருக்குவீங்க. இந்த எக்ஸோட இந்த 45 பெருக்கணும், இந்த 270ஓட இந்த 1 பெருக்குவீங்க. எக்ஸோட 45 பெருக்கினா 45 எக்ஸ் சமன் எவ்வளவு ஒன்று வரும் பிள்ளைகள்? 270. சரியோ? பாருங்க, இந்த எக்ஸோட 45 பெருக்கப்படும். அதை இல்லாம பண்ண 2 பக்கம் என்ன செய்வீங்க? 45ஆல பிரிப்பீங்க. 45 மட்டுப்படும். எக்ஸ் சமன் எவ்வளவு ஒன்று வரும்? சுருக்குங்க. சுருக்கினா பாருங்க, 9ஆல சுருக்கலாம். 9×5 45, 9×3 27. அப்ப 30 5ஆல பிரிச்சா 6 30. அப்ப அவற்ற பிள்ளைகள் எண்ணிக்கை எத்தனை வருது? 6 பிள்ளைகள். சரியோ? பிள்ளைகள் எண்ணிக்கை 6. அப்ப 270 காசை 6 பிள்ளைகளுக்கும் சமனாக பயந்தளிக்கிறார். அப்ப ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிற காசு 45 ரூபாய். இந்த கேள்வி விளங்கிருக்கோ? ஈஸி கேள்வி. ரைட். நீங்க என்ன செய்யணும்? செஞ்சு பார்த்துட்டு இங்க கவனிக்கும். நான் செய்ய பார்த்து எழுதக்கூடாது. ஒருக்கா நீங்க செஞ்சு போட்டு கவனிக்கும். சரியோ பிள்ளையோன்னு செக் பண்ணி பாருங்க. சரியோ? அடுத்த கேள்விக்கு போவோமோ? பாருங்க, அடுத்த கேள்வி. 5/3 எனும் பின்னத்தில் பகுதியிலும் தொகுதியிலும் ஒரே எண்ணை கூட்டுவதன் மூலம் பெறப்படும் பின்னம் 10/8 ஆகும். அப்ப கூட்டிய எண் யார்? சரியோ பிள்ளைகள்? ஒரு சின்ன கேள்வி, பின்ன கேள்வி மாதிரி. என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. 5/3 என்ற பின்னத்தை பகுதி எண்ணிலையும் தொகுதி எண்ணிலையும் ஒரே எண்ணை கூட்டினோம். இந்த அந்த கூட்டுற எண்ணங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்ப ஒரு தெரியா கணியம் எக்ஸ் என்று வையுங்கோ. அப்ப பகுதி எண்ணோடையும் அந்த எக்ஸை கூட்டணும், தொகுதி எண்ணோடையும் எக்ஸை கூட்டணும். அந்த கூட்டி வார பின்னம் தான் என்னவாம்? 10/8. சரியா பிள்ளைகள்? பாருங்க, 5/3 என்னும் பின்னத்தில் பகுதியிலும் தொகுதியிலும் ஒரே எண்ணை கூட்டுவதன் மூலம். அப்ப பகுதி எண்ணோடையும் எக்ஸ கூட்டுவீங்க, தொகுதி எண்ணோடையும் எக்ஸ கூட்டுவீங்க. கூட்டுறதன் மூலம் பெறப்படும் பின்னம் 10/8. சரியா? அப்ப இதுல இருந்து அந்த எக்ஸ கண்டுவிட்டா சரி. அப்ப என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்? குறுக்கு பெருக்கம். குறுக்கு பெருக்கம் விளங்குதோ? குறுக்கு பெருக்கம். பாருங்க, இந்த 10 இந்த 3 சக எக்ஸோட பெருக்கப்படும். அப்ப 10 × 3 சக எக்ஸ் சமன் இந்த 8ஓட இந்த 5 சக எக்ஸ் பெருக்கப்படும். அப்ப 8 × 5 சக எக்ஸ். ஓகே, பிரேக் என்னீங்கன்னா 30 சக 10x சமன் 5 40 சக 8x. ரைட். இங்க x என்ன குணகம்? 10, அங்கால x என்ன குணகம்? 8. அப்ப எங்க கூட இருக்கு? இடது பக்கம் கூட இருக்கு. அப்ப அங்கால வலது பக்கத்துல இருக்கிற 8x இங்கால கொண்டு என்ன செய்வீங்க? கழிப்பீங்க. அப்ப 10x சய 8x. x எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிருக்கணும், இலக்கம் எல்லாம் மற்ற பக்கம் வச்சிருக்கணும். x எல்லாத்தையும் இடது பக்கம் வச்சிருந்தா இலக்கத்தை நீங்க வலது பக்கம் வச்சிருக்கணும். அப்ப இங்கால கூட்டுப்படுற 30 அங்கால போய் கழிப்படும் 40 சய 30. ரைட். 10x 8x போனா 2x சமன் 40 30 போனா 10. இனி என்ன செய்வீங்க? 2 பக்கம் 2ஆல பிரிச்சீங்களா எவ்வளவு? x சமன் 2 5 10. அப்ப பாத்தீங்களா
5 மேல் 3 என்ற பின்னத்துல பகுதி எண்ணோடையும் தொகுதி எண்ணோடையும் ஒரே எண்ணை கூட்டட்டாம். அந்த கூட்டுற என்ன வருது எங்களுக்கு 5 என்று வரும். சரியா பிள்ளைகள்? விளங்கிட்டுதான் உங்களுக்கு? ஈஸி கேள்வி செஞ்சு பாருங்க என்ன, எல்லாரும் செஞ்சு பார்க்கணும் என்ன. பாருங்க, அடுத்தது கீழே தரப்பட்டுள்ள அட்சர கணித சமன்பாடுகளை தீர்க்குக. ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம். பாருங்க, அட்சர கணித சமன்பாடுகள் என்ன மாதிரி தீர்க்கிறேன். அப்ப நாங்கள் உங்களுக்கு அட்சர கணித பின்னம் படிப்பிச்சு நான் பார்க்காதாக்கள் அந்த வீடியோவை பாருங்க. கல்வி டிவியில வீடியோ இருக்கு, யூடியூப்ல அடிச்சீங்களா வரும். இல்ல பாத்தீங்களா நீங்கள் அட்சர கணித பின்னம் எப்படி சுருக்குவீங்களோ அதே மாதிரி சுருக்க வேண்டிய. பாருங்க, இங்க என்னது பின்னம். பின்னம்டா போமாசி எடுப்பீங்க. என்ன போமாசி? எம். அப்ப பகுதி எண் சமன் தானே, அப்ப தொகுதி என்ன கூட்டி விட்டா சரி. 5 சக 2 சமன் 6. அப்ப எம் கூட்டப்பட்ட எவ்வளவு? 5 2 7 சமன் 6. இனி என்ன செய்யணும்? குறுக்க பெருக்கணும். இந்த எம்மோட இந்த 1 பெருக்கப்படும், இந்த 2ஓட 7 பெருக்கப்படும். அப்ப எம் சமன் எவ்வளவு வரும்? 7 தர 2 எம் சமன் 14. விளங்குதோ? ஓகே, அடுத்த பகுதியை பாருங்க. இங்க பாருங்க, பகுதியன் சமனோ? பகுதியன் சமன் இல்ல. அப்ப போமாசி என்னது? 5xக்கும் xக்கும் போமாசி 5x. 5x மேல் இங்க இருக்கிற பகுதியன் அப்படியே இருக்கு 5x. அப்ப மேல தொகுதியன் அப்படியே வரும் 3 சக. இங்க பகுதியில x இருக்கு. அப்ப என்ன தலை பெருக்கணும்? 5 பெருக்கு. I 5 சமன் 10 கூட்டினா 8 கீழ் 5x சமன் 10. குறுக்க பெருக்குங்க. குறுக்க பெருக்கினா 10x சமன் 8 வரும். அப்ப x சமன் எவ்வளவு? 8 கீழ் 10. சுருக்கினா 4 கீழ் 5. ஓகே, பாருங்க அடுத்த கேள்வியை பாருங்க. பின்னம் போமாசி எடுப்பீங்கள். 6xக்கும் 3xக்கும் போமாசி. 6xக்கும் 3xக்கும் என்ன போமாசி? 6x என்ன. அப்ப பகுதியில 6x என்று வரும். இங்க பாருங்க, பகுதியில 6x இருக்கு, இங்கேயும் 6x. அப்ப மேலே இருக்கிற 5 அப்படியே வரும். சய இங்க 3x, இங்க 6x. அப்ப எத்தனை மடங்கு? 2 மடங்கு. 2 2 பெருக்கினா 4 சமன் 6 மேல் 1. அப்ப 5ல 4 போனா 1 கீழ் 6x சமன் 1 கீழ் 6. குறுக்க பெருக்கினா 6x சமன் 6, x சமன் 1. சரியா புள்ளியல்? அடுத்தது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 5xக்கும் 3xக்கும் போமாசி காணும். சரியா? 5xக்கும் 3xக்கும் போமாசி எவ்வளவு? 15x. ரைட்? I 3 15. அப்ப 3ஆல 4 பெருக்கினா 12. சய 5 15. அப்ப 5ஆல 1 பெருக்கினா 5 சமன் 30 மேல் 7. அப்ப பாத்தீங்கன்னா 15x மேல் 12ல 5 போனா 7 சமன் 7 சமன் 7 கீழ் 30. ஓகே, இனி என்ன செய்யலாம்? இப்படியே வச்சு குறுக்க பெருக்கலாம். இல்லையண்டா இந்த ஏழும் பட்டுப்படும். இந்த 15 30க்கு 2 முறை. 15 30க்கு 2 முறை. அப்ப பாத்தீங்களா x சமன் எவ்வளவு வரும்? x சமன் 10 வரும். சரியா புள்ளியல்?
விளங்குதோ? ஓகே, இதுல 4 கேள்வி செஞ்சிருக்கிறோம். விளங்குதா? இதே மாதிரி மிச்ச கேள்வியும் இருக்குது. நீங்க செய்து போட்டு என்ன செய்யணும், இதை ட்ரை பண்ணணும். ஓகே, பாருங்க. இதுல என்ன செய்யணும், இங்க பகுதியில 1 மில்லியன்டா 1 அர்த்தம், குறுக்க பெருக்கினீர்கள். அப்ப 3ஓட இந்த 4 பெருக்கப்படும் சமன் இந்த 1ஓட 21 பெருக்கினா 21. என்ன செய்வீங்கள், 3 பெருக்கப்படுது, இங்க வந்து பிரிபடும். அப்ப 4m1 சமன் 21/3. ஆகவே 4m1 சமன் என்று வரும் 7 3 21. அப்ப 7. இனி கூட்டுப்படுற ஒன்று அங்கால போய் கழிப்படும். அப்ப 4m சமன் என்ன வரும் 7 1. அப்ப 4m சமன் என்ன வரும் 6 வரும். அப்ப m காணணும் என்ன செய்வீங்கள், m சமன் 6/4 எவ்வளவு சுருக்கினா 3/10. சரியோ? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. என்ன செய்வீங்கள், குறுக்கு பெருக்கம். பாருங்க, இந்த எக்ஸாக 2ஓட இந்த 3 பெருக்கப்படும், இந்த 7ஓட இந்த 3 பெருக்கப்படும். அப்ப 3 × எக்ஸாக 2 சமன் 7 தரம் 3. ரைட், இது 2 விதமா செய்யலாம். பிராக்கெட் நீக்கி செய்யலாம், இல்லாட்டிக்கு இங்க வந்து பிரிப்பீங்க. 3 பெருக்கப்படுது, இங்கால வந்தா பிரிப்படும். அப்ப எக்ஸாக 2 சமன் 7 தரம் 3/3. இந்த 3 வெட்டுப்படும். ஆகவே எக்ஸாக 2 சமன் 2 வரும் 7 வரும். இனி இந்த சக 2 சமனுக்கு அங்கால போய்க்க சய 2. ஆகவே எக்ஸ் சமன் 7 சய 2 சமன் 5 வரும். சரியோ? பாருங்க, அதே மாதிரி தான் அடுத்த கேள்வியும். பாருங்க, என்ன செய்வீங்க, குறுக்கு பெருக்கம். குறுக்கு பெருக்கம் பாருங்க, குறுக்க பெருக்கினா 10ஓட 8 பெருக்கினா 80. 5 × a/3 சமன் 80 வரும். நீங்க என்ன செய்வீங்க, இந்த பெருக்கப்படுற 5 வந்து பிரிபடும். ஆகவே a/3 சமன் 80/5. ஆகவே a/3 சமன் சொல்லுங்க, I 5 மிச்சம் 30, 30க்கு 5 I 6 30. இனி என்ன செய்யப்படும், இந்த சய 3 சமனுக்கு அங்கால போனா சக 3. அப்ப a சமன் 16 சக 3, a சமன் 19. ஓகே, பாத்தீங்கன்னா சமனுக்கு இங்கால கூட்டுப்படுறது சமனுக்கு அங்கால போய்க்க கழிப்படும். இங்கால கழிப்படுறது சமனுக்கு அங்கால போனா கூட்டுப்படும். சமனுக்கு இங்கால பெருக்கப்படுறது அங்கால போய்க்க பிரிப்படும். சமனுக்கு இங்கால பிரிபடுறது சமனுக்கு அங்கால போய்க்க பெருக்கப்படும். சரியா? இதுல பாருங்க, அதே மாதிரி என்ன செய்யணும், குறுக்க பெருக்கம். குறுக்க பெருக்கினா 3 × எக்ஸாக 1 சமன் இந்த 4ஓட எக்ஸாக 2 பெருக்கணும். 4 × எக்ஸாக 2. இனி என்ன செய்வீங்க, பிராக்கெட் நீக்கணும். பிராக்கெட் நீக்க என்ன செய்யணும், இந்த 3ஆல எக்ஸ பெருக்கணும், அதே 3ஆல 1 பெருக்கும். 3ஆல எக்ஸ பெருக்கினா 3x 3 3. 4ஓட எக்ஸ பெருக்கினா 4x 4 2 8 8. இங்க எக்ஸ் என்ன குணத்தை பாருங்க 3, இங்க எக்ஸ் என்ன குணம் 4. எங்கால கூட இருக்கு, அங்கால வலது பக்கம் கூட இருக்கு. அப்ப என்ன செய்யுங்க, இந்த சக 3x அங்கால கொண்ட கழிப்பீங்க. 4x சய 3. அங்கால சமனுக்கு இங்கால சய 8, இங்கால வந்து சக 8. 8 சக 3. 4x 3x போனா 8. 4x 3x போனா 8. சாரி, 4x 3x போனா x. 8 3 8 3 11. ஆகவே x சமன் 11 வரும். ஓகேயா?
விளங்குதோ பிள்ளைகள்? கேள்வி நீங்கள் செய்து பார்க்கணும், செய்து பார்த்துட்டு சரியோன்னு செக் பண்ணணும். சரியா? சரியா இருக்கா? பாருங்க, கேள்வியை பாருங்க. என்ன செய்வீங்க? குறுக்கு பெருக்கம் என்ன செய்யணும்? 2 எக்ஸாக 8 பெருக்கப்படும். 3ஓட இந்த எக்ஸைய 3 பெருக்கணும். இந்த கீழே இருக்கிறது மேலே இருக்கிறதோடையும், இது இந்த கீழே இருக்கிறது அங்க இருக்கிற மேலே இருக்கிறதோடையும் பெருக்கப்படும். பாருங்க, பெருக்கினா 3 இன்டு எக்ஸைய 3 சமன் 2 இன்டு எக்ஸாக 8. bracket 3ஆல் எக்ஸா பெருக்கினா 3x சய 9 சமன் 2ஓட எக்ஸையும் பெருக்கணும், 2ஓட 8ஐயும் பெருக்கணும். 2x சக 16. ரைட், அங்கால இருக்கிற சக 2x இங்கால வந்து காலிப்படும். 3xல 2x போனா x, இங்கால இருக்கிற சய 9 அங்கால போய் கூட்டுப்படும். 16ஓட 9 கூட்டுவீங்க. அப்ப x சமன் எவ்வளவு வரும்? 25. ஓகே ஓகே, இத பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. இதுவும் அதே மாதிரி என்னண்டு? பின்னம், அட்சர கணித பின்னம் சுருக்க மாதிரி இருக்கும். அட்சர கணித பின்னம் எப்படி சுருக்குவீங்க? பின்னம்டா கோமாசி, இது ரெண்டுலையும் பகுதியன் சமன். அப்ப நேரடியா தொகுதி என்ன கூட்டலாம். சரியா? பாருங்க, இரண்டு பேரும் ஏ சக 1 மேல் தொகுதி என்ன கூட்டினா 3 3 4 சமன் 3 மேல் 2. இப்படியே வச்சு குறுக்கு பெருக்கம் செய்வீங்கள். இல்லையா இந்த 4 2 சுருக்கலாம். 2 ஒரு முறை, இதுக்கு 2 முறை சுருக்கி போட்டு பெருக்கிறது இன்னும் மீஸ். ரைட், இந்த ஏ சக 1ஓட குறுக்க பெருக்குங்க. 1 பெருக்குனா ஏ சக 1, இந்த 3 2 பெருக்கினா 6. சமனுக்கு இங்கால கூட்டு போற 1 அங்கால போய் காலிப்படும். ஆகவே ஏ சமன் 6 சய 1. ஏ சமன் எவ்வளவு வரும்? ஏ சமன் 5. ஓகேயா? செய்யணும், விளங்கி செய்யணும். பாருங்க, இதுவும் ஒரே மாதிரி. பாருங்க, பின்னம் பகுதி என்ன சமன். அப்ப ஒரு பகுதி என்ன எழுதுவீங்க, மேல தொகுதி என்ன அப்படியே கூட்டுவீங்க. 5 சக 3 சமன் 10. அப்ப எக்ஸய 2 மேல் 8 சமன் 10. ரைட், பகுதியில் 1 மில்லியன்டா 1 போடுவீங்க. சுருக்கம் 2 ஒரு முறை, 8க்கு 4 முறை. ஆகவே குறுக்க பெருக்கினா எக்ஸய 2 சமன் 4. இந்த சய 2 அங்கால போனா சக 2. ஆகவே 4 சக 2 எக்ஸ் சமன் எவ்வளவு வரும்? 6 வரும். சரியா? ஓகே, பாருங்க அடுத்த கேள்வியை பாருங்க. இங்கேயும் என்ன மாதிரி அக்ஷர கணித பின்னம் சுருக்குவீங்களோ அதே மாதிரி சுருக்கும். என்னது? பின்னம் கோமாசி. என்ன கோமாசி எல்லாம் பாத்துறாங்களா எப்படி காண்றது? 10 இன்டு பி சக 1, இங்க பி சக 1. அப்ப என்ன கோமாசி? 2 பெரும் பி சக 1 ஒரு கவரும். அப்ப 2 இன்டு பி சக 1. அப்ப 10 இன்டு கோமாசி பி சக 1. ரைட், இங்க 2 இன்டு பி சக 1 அப்படியே இருக்கு, மேல இருக்க 5 அப்படியே வரும். இங்க பி சக 1 இருக்கு. அப்ப பி சக 1 மறைச்சிங்கன்னா என்ன தலை பெருக்கணும்? 2 ஆல 1 பெருக்கினா 2 சமன் 7 இன் கீழ் 8. இப்ப பாருங்க, 2 இன்டு பி சக 1 சமன் 5 2 7 சமன் 7 இன் கீழ் 8. இப்படியே வச்சு குறுக்க பெருக்கம் செய்யலாம். ஆனா சுருக்கி போட்டு செஞ்சா எங்களுக்கு இன்னும் லேசா இருக்கு. சரியா? பாருங்க, இந்த ஏழும் வெட்டுப்படும். 2 ஒரு முறை, 8க்கு எத்தனை முறை? 4 முறை. ரைட், எனக்கு குறுக்க பெருக்குங்க. குறுக்க பெருக்கினா பி சக 1 சமன் 4. பி சக 1 சமன் 4 வரும்.
பி சகோண்டு சமன் 4 சகோண்டங்கள் போனா சயோண்டு ஆகவே பி சமன் 4 சயோண்டு எவ்வளவு 3 சரியா ஓகே பிள்ளைகள் நாங்கள் இவ்வளவு கேள்வியும் இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம் மிச்ச கேள்வியும் இருக்குது மிச்ச கேள்வியை சார் நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல செய்து விடுவேன் சரியோ நீங்கள் என்ன செய்யணும் அந்த மிச்ச கேள்வியை செஞ்சு வச்சிருக்கணும் சார் உங்களுக்கு அடுத்த வகுப்புல அந்த கேள்வியை விளங்கப்படுத்துவேன் சரியா பிள்ளைகள் ஓகே நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.